பிணையில் செல்ல வாய்ப்பு. நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. மோதலுக்கு தயாராகும் அதானி மனுர அரசாங்கமும். பதவியை துஷ்பிரயோகம் செய்யும் ஜனாதிபதி குற்றம் சாட்டும் உதய கமன்வில. இலங்கை அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி செய்தி. சம்பளத்தில் அறவிடப்படும் அபராதம். காசாவுக்குள் இஸ்ரேலின் வதை முகாம்கள் அம்பலமாகும். மனிதாபிமான நகரத்தின் மறுபக்கம். பிள்ளையானின் கைது விவகாரம் ஒரு பேசு பொருளாகவே தொடரும் நிலையில் இனிவரும் நாட்களில் பிள்ளையானுக்கான பிணை வாய்ப்புகள் சாத்தியம் இருப்பதாக நம்பப்படுகிறது. பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என அரசு உறுதியளித்துள்ளது. அப்படி அது நீக்கப்பட்டால் அதன் பின் பிள்ளையான் பிணை கோர முடியும். அதே நேரம் பிள்ளையான் என்ற நபருக்காக தமிழ் மக்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட இரண்டுமே தமிழ் மக்களுக்கு ஒரே அளவான வேதனைகளையே தந்து நிற்கிறது. எனவேதான் செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் பிள்ளையானுக்கான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட வேண்டும் என தமிழ் மக்கள் கோரி வருகின்றனர். இப்போதைக்கு பிள்ளையான் இனிய வாரதி தொடர்பில் சாட்சியங்களை சொல்ல அவர்களின் முன்னாள் சகாக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுமாக சாட்சி சொல்ல தயாராகி வருகின்றனர். நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்கான மாதாந்திர நீர் நுகர்வு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒதுக்கப்பட்ட வரம்பிற்குள் நுகர்வுக்கான செலவுகளை அரசாங்கம் ஈடு செய்யும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஆனால் நிலையான நீர் நுகர்வு மீறப்பட்டால் கூடுதல் கட்டணத்தை பாடசாலை மேம்பாட்டு சங்கம் செலுத்த வேண்டும் என்று அந்த அமைச்சகம் அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஜூலை 5, 2023 அன்று அமைச்சரவையின் தீர்மானத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட பாடசாலைகளின் குடிநீர் கட்டணத்தை செலுத்துவது தொடர்பான சுற்றறிக்கையின் விதிகள் இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் கட்டாயம் அனைத்து பாடசாலைகளிலும் பின்பற்றப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஜூலை 7 வெளியிடப்பட்ட அமைச்சகத்தின் அறிக்கையின்படி பாடசாலைகள் மற்றும் பிரிவினக்களில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கும் மாதாந்திர நீர் நுகர்வு 400 லிட்டர்களாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த கணக்கின் அடிப்படையில் பாடசாலைகளுக்கான மாதாந்திர நீர் நுகர்வு தீர்மானிக்கப்படும். மேலும் ஒதுக்கப்பட்ட வரம்பிற்குள் நுகர்வுக்கான செலவுகளை அரசாங்கம் ஈடு செய்யும். நிலையான நீர் நுகர்வு மீறப்பட்டால் கூடுதல் கட்டணத்தை பாடசாலை மேம்பாட்டு சங்கம் செலுத்த வேண்டும் என்று அமைச்சகத்தின் அறிவிப்பு தெளிவுபடுத்துகின்றது. பிரிவினாக்களுக்கு இந்த அதிகப்படியான கட்டணங்கள் அவர்களின் வருடாந்திர மானியங்கள் அல்லது பிரிவினா மேம்பாட்டு நிதியில் இருந்து ஈடுகட்டப்பட வேண்டும். ஜூன் 1, 2023 முதல் டிசம்பர் 30, 2024 வரை நிலுவையில் உள்ள தண்ணீர் கட்டணங்களும் இதே முறையை பயன்படுத்தி தீர்க்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலுவைத் தொகை ஒரே தொகையாக செலுத்துவதில் ஒரு பாடசாலை நிதி சிக்கலை எதிர்கொண்டால் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் வாரியத்தின் அந்தந்த பிராந்திய அலுவலகங்களில் உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சலுகை காலத்தை கோரலாம். மேலும் பாடசாலை வளாகத்தில் உள்ள தலைமை ஆசிரியரின் குடியிருப்பு மற்றும் ஆசிரியர் குடியிருப்புகளுக்கு தனித்தனி குடிநீர் இணைப்புகள் பெற்று அந்த குடியிருப்பில் வசிக்கும் அலுவலர்கள் அதற்கான கட்டணங்களை செலுத்த வேண்டும். நீச்சல் குளங்கள் போன்ற சிறப்பு தேவைகளுக்காக வழங்கப்படும் தண்ணீருக்கான கட்டணம் அந்த வசதிகளின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் இருந்து செலுத்தப்பட வேண்டும். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையிடமிருந்து இதுவரை நீர் விநியோக இணைப்புகளை பெறாத பாடசாலைகள் அல்லது பிரிவினாக்களுக்கு ஒரு பொதுவான நீர் இணைப்பு இலவசமாக வழங்கப்படும் எனவும் கல்வி அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் கைவிடப்பட்ட தங்களது காற்றாலை மின்சக்தி திட்டத்திற்கு செய்த ஆரம்ப செலவுகளை மீளப்பெறும் விடயத்தில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனமும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் சட்ட மோதலுக்கு தயாராவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மன்னார் மற்றும் பூநகரியில் முன்னெடுக்கப்படவிருந்த 442 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான காற்றாலை மின்சார திட்டத்திலிருந்து அண்மையில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விலகியது. புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முந்தைய ஒப்பந்த விதிமுறைகளை ஏற்க மறுத்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் திட்டத்தை கைவிட்ட அதானி நிறுவனம் ஆரம்ப செலவுகளை திருப்பிச் செலுத்துமாறு அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்துள்ள நிலையில் நிலையான வலுசக்தி அதிகார சபை இது குறித்து சட்ட ஆலோசனையுடன் பரிசீலித்து வருகின்றது. எனினும் சட்ட ஆலோசனையை பின்பற்றி கட்டணத்தை திருப்பிச் செலுத்துவதில் இரண்டு தரப்புகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் காரணமாக இந்த விடயம் வழக்குகளுக்கு வழிவகுக்க கூடும் என தகவல் அறிந்த தரப்புகள் தெரிவித்துள்ளன.
கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி தனக்கு வேண்டப்பட்டவரை நியமிக்கப் போவதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கணக்காய்வாளர் நாயகம் பதவியை அரசியல் மயப்படுத்தப் போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு முன்னர் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஜனாதிபதிகள் கூட கணக்காய்வாளர் நாயகம் பதவியில் கை வைக்கவில்லை. அதன் சுயாதீன தன்மையை பேணி வந்தனர். ஆனால் ஊழலுக்கு எதிரான இந்த அரசின் செயற்பாடுகள் தலைகீழாக இருக்கிறது. குறித்த பதவிக்கு அனைத்து தகுதிகளும் கொண்டுள்ள தர்மபால கம்மன்பிலவை நியமிக்காமல் அவரை பதில் கணக்காய்வாளர் நாயகமாக நியமித்துள்ளனர். தகுதியானவருக்கு குறித்த பதவி வழங்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான தகுதிகளை கொண்டுள்ள தர்மபால கம்மன்பிலவை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு கணக்காய்வாளர் சங்கம் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். ஆனால் ஜனாதிபதி அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு கழனியில் தனது நண்பருக்கு வழங்க திட்டமிட்டுள்ளார். அதற்காக அவர் பெயரை அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்துள்ளார். ஆனால் அரசியலமைப்பு சபை பிரதிநிதிகள் அந்த பெயரை நிராகரித்துள்ளனர். ஆனால் அரசியலமைப்பு சபையில் இருக்கும் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஜனவரி 3ஆம் தேதி முடிவடைகிறது. அதன் பின்னர் ஜனாதிபதிக்கு தேவையான மூவரை அரசியலமைப்பு சபைக்கு நியமித்து தன் நண்பரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க சந்தர்ப்பம் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். சொத்து மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு இன்று முதல் அபராதம் விதிக்கப்படும் என லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் பல அதிகாரிகள் தங்களது சொத்து மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக நாளைய தினத்திற்கு பின்னர் விவரங்களை சமர்ப்பிக்கும் அரசு அதிகாரிகளிடம் அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஆணைக்குழு அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் இது தொடர்பில் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அபராதம் விதிப்பது தொடர்பில் இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் தாமதமாகும் நாட்களுக்கான அபராதம் அவர்களின் சம்பளத்தில் அறவிடப்படும். ஜூன் 30ஆம் தேதிக்குள் சொத்து மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு மேலும் 2 வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் மதிப்பீட்டு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை கடிதங்கள் வழங்கப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சலுகை காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் மேலும் மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் பெயர் பட்டியலை நிறுவன தலைவர்கள் எதிர்வரும் நாட்களில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் காசாவின் ராஃபாவில் மனிதாபிமான நகரம் என்று அழைக்கப்படும் முகாமை அமைக்க திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்த முகாமில் சுமார் 21 லட்சம் பாலஸ்தீனியர்களை குடியமர்த்துவது திட்டமாக உள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் இந்த திட்டம் வதை முகாம்கள் உருவாக்கப்படுவதாகவும் இது மனித குலத்திற்கு எதிரான குற்றமாகவும் இருக்கலாம் என சர்வதேச அளவில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. ஐநாவின் பாலஸ்தீன அதிகாரிகளுக்கான நிவாரணம் மற்றும் பணி முகாமையின் தகவல் தொடர்பு இயக்குனர் ஜூலியட் டூமா இத்தகைய பலவந்தமான இடமாற்றங்களை முற்றிலும் நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். இது 2வது நக்மா போன்ற பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. காசாவில் 2023 அக்டோபர் 7 முதல் நடைபெற்று வரும் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் 46,899 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 1,10,725 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த போரில் பொதுமக்கள் பகுதிகளான பாடசாலைகள், மதஸ்தலங்கள் மற்றும் அதிகாரிகள் முகாம்கள் மீது தாக்குதல்கள் நடந்துள்ளதாக சில அறிக்கைகள் இந்த திட்டம் காசா மக்களை ராஃபாவில் ஒரு முகாமுக்கு மாற்றிய பின் அவர்களை கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சூடான், சோமாலியா அல்லது சோமாலிலாந்திற்கும் இடம்பெயர்த்துவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜூலியட் டூமா தெரிவித்துள்ளார்.